ஜோதிடத்துல சனி உங்க ஜாதகத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு ஒரு சின்னதா பார்க்கலாம். பொதுவா சனி பெயர்ச்சி 7.5 சனின்னு கேட்டாலே நமக்கு ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா? ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சனியோட பலன்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அது உங்க ஜாதகத்துல இருக்கிற லக்னம், அதாவது முதல் வீட்டை பொறுத்து மொத்தமா மாறிடும். முதல்ல சனியை பத்தி 2 முக்கியமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்னு, சனியோட பொதுவான குணம், அதாவது ஆயுள், தொழில், நிதானம்னு சில விஷயங்களை குறிக்கும். ஆனா இதை விட ரொம்ப முக்கியமானது 2வது விஷயம். உங்க லக்னத்துக்கு சனி எந்த வீட்டுக்கு அதிபதியா வர்றாருன்றது தான். இது கொடுக்கிற பலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வதா, சில லக்னங்களுக்கு சனி ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. உதாரணத்துக்கு ரிஷபம், துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனி ஒரு யோக காரகனா செயல்படுவார். சொல்லப்போனா அவங்களுக்கு பதவி, புகழ், செல்வம்னு வாழ்க்கையில உச்சத்துக்கு கொண்டு போறார், ராஜயோகத்தையே கொடுப்பார். கடைசியா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சில லக்னங்களுக்கு சனி கொஞ்சம் சவால்களை கொடுப்பார். குறிப்பா கடகம், சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனி ஒரு அவயோகியா இருப்பார். அதாவது சாதகமில்லாத பலன்களை தருவார். ஏன்னா அவங்க லக்னத்துக்கு அதிபதிகளான சந்திரன், சூரியனுக்கு சனி பகை கிரகம். அது மட்டும் இல்லாம கஷ்டம் தர்ற வீடுகளுக்கும் அவரே அதிபதியா வர்றார். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, சனியோட பலன் பொதுவானது இல்ல. அது உங்க ஜாதகத்தை பொறுத்து ஒரு நண்பனாவும் இருக்கலாம், இல்ல ஒரு வாதியாராவும் இருக்கலாம்.